ஹலோ மக்களே, நான் உங்க ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். யூனிட் 6 நம்ம டோட்டலா ப்ரிலிம்ஸுக்கு கவர் ஆகிற எல்லாமே ஒன் பை ஒன் வந்து பார்க்க போறோம். ஸோ அக்டோபர் 13 உங்களுடைய யூனிட் 6 ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதில் நம்ம பார்க்க போற 2 லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா 6th ஹிஸ்டரி டேர்ம் 1ல லெசன் 4 ஏன்ஷியன் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம், தமிழகத்தின் பண்டைய நகரங்கள், 6ஆம் வகுப்பு வரலாறு, பருவம் 1ல பாடம் 4. அதே மாதிரி 6th ஹிஸ்டரியில டேர்ம் 2 பருவம் 2 அதே 6ஆம் வகுப்பு வரலாறுல பருவம் 2 லெசன் வந்து 1 பாடம் 1ல வேதிக் கல்ச்சர் இன் நார்த் இந்தியா அண்ட் மெகாலித்திக் கல்ச்சர் இன் சவுத் இந்தியா, வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். இந்த 2 லெசன்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஒன் லைனர்ஸ் வந்து பார்த்திடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, த இயர்லியஸ்ட் சிவிலைசேஷன் இன் தி வேர்ல்டு, உலகில் மிக பழமையான நாகரீகம். உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பழமையான நாகரீகம் நமக்கு மெசபடோமியன் சிவிலைசேஷன். மெசபடோமிய நாகரீகம் தான் உலகத்திலேயே பழமையானது. நமக்கு 4 நாகரீகம் இருக்கும். இதுல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், நம்மளுடைய சிந்து சமவெளி நாகரீகம் அப்படிங்கிறது 2வது இடத்துல வரும். முதல் நமக்கு மெசபடோமியன் சிவிலைசேஷன். 2வது கொஸ்டின் பாருங்க, பூம்புகார் சர்வ்ட் as a port of the early which kingdom? பூம்புகார் தொடக்கத்துல எந்த அரசு துறைமுகமா இருந்துச்சுன்னு பார்த்தா சோழ அரசரோட துறைமுகமா இருந்திருக்கு பூம்புகார் அப்படிங்கிற நகரம். இந்த பூம்புகார் அப்படிங்கிறது நமக்கு எங்க லொக்கேட் ஆயிருக்கு, எங்க இருக்கு அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டத்துல இருக்கு. பூம்புகார புகார் நகரம்னு சொல்லலாங்க, இல்ல காவேரி பூப்பட்டினம் அப்படின்னு சொல்லலாம். இது நமக்கு சோழ பேரரசரோட அவருடைய துறைமுகமா தான் முதல்ல வந்து நமக்கு இது இருந்திருக்கு. இந்த பூம்புகார் பத்தி நமக்கு புகார் காண்டத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. புகார் காண்டத்துல இந்த பூம்புகார் பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த பூம்புகார் பத்தின நிறைய தகவல்கள் நமக்கு சிலப்பதிகாரத்துல இருந்திருக்கும். ஸோ அடுத்தடுத்து பாருங்க, தேர்ட் கொஸ்டின், த எபிக் சிலப்பதிகாரம் வாஸ் ரிலேட்டட் டு. சிலப்பதிகாரம் நமக்கு பூம்புகார் நகரத்துடன் தொடர்புடையது. ஸோ பூம்புகார் பத்தின தகவல்கள் நமக்கு எங்க இருக்கு, சிலப்பதிகாரத்துல தான் இருக்கு. பட்டினப்பாலை அப்படிங்கிற அந்த ஒரு நூல் எந்த நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு பார்த்தா 2ஆம் செஞ்சுரி. ஸோ செகண்ட் நூற்றாண்டை வந்து அது இருந்திருக்கு. கிமு 2ஆம் நூற்றாண்டு, செகண்ட் செஞ்சுரி பிசிஇ அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். பட்டினப்பாலை அப்படின்னு வரும்போது இந்த பட்டினப்பாலை நூல்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் இல்ல விற்கிறோம் அப்படின்னா எந்த சரியான விலையோ அந்த ஒரு விலையில தான் பொருட்கள் வாங்கணும் விற்கணும் அப்படிங்கறத பத்தி இந்த ஒரு நூல்ல குறிப்பிட்டிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, த ட்ரேடர்ஸ் ஆஃப் பூம்புகார் வேர் நோன் ஃபார் their. பூம்புகாரின் வணிகர்கள் தங்கள் நேர்மை மற்றும் நம்பிக்கைக்குரிய தன்மை. பூம்புகார்ல இருக்கிற அந்த வணிகர்கள் என்ன பண்றாங்க, ஹானஸ்டி அண்ட் இன்டெகிரிட்டி, ரொம்ப நேர்மையாவும் நம்பிக்கைக்குரியவங்க அவங்க வந்து இருக்காங்க. அடுத்து நமக்கு இந்த பட்டினப்பாலை அப்படின்னு நூல் வரும்போது உடனே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இந்த நூலை வந்து நமக்கு இவர் தான் வந்து எழுதியிருப்பாரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ணனார். ஸோ இது வந்து நமக்கு தமிழ் ஜென்ரல் தமிழ் படிச்சா எல்லாருக்குமே தெரியும். புதுசா பிகினரா படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கவங்களுக்கு இந்த டேட்டாலாம் எல்லாமே புதுசா இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த 6ஆம் கேள்வி பாருங்க, 49 poets were associated with the which சங்கம்? 49 புலவர்கள் கடைசி சங்கத்துல இடம்பெற்றிருப்பாங்க. மொத்தம் வந்து 3 சங்கம் இருந்திருக்கும். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடை சங்கம். அதுல 49 poet நமக்கு லாஸ்ட் சங்கத்துல கடைசி சங்கத்துல தான் இடம்பெற்றிருக்காங்க. 7th கொஸ்டின், a mint of which coin was present at மதுரை? மதுரையில் ரோம நாணய தட்டும் மையம் இருந்தது. ஸோ ரோமன் காயின்ஸ் வந்து நமக்கு எங்க மேனுஃபேக்சர் பண்ற அந்த மின்ட் வந்து இருந்திருக்கு, எங்க செய்யறாங்கன்னா நமக்கு ரோமன் காயின்ஸ் எல்லாமே மதுரையில பண்ணிருக்காங்க. மதுரையில ரோமன் காயின்ஸ் பண்றதுக்கான பிளேஸ் வந்து இருந்திருக்கு. இங்க நிறைய ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் பண்ணும்போது அங்கிருந்து எடுக்கப்பட்ட காயின்ஸ் எல்லாமே ரோமன் காயின்ஸ் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அப்ப ரோமன் அந்த நாட்டுல இருந்து வந்து நம்ம கூட வணிகம் பண்ணிருக்காங்க. மதுரைக்கு வந்து வணிகம் பண்ண தடயங்கள் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. 8th கொஸ்டின், த பல்லவா கிங் ஹூ பில்ட் கைலாசநாதா டெம்பிள். பல்லவ அரசர் வந்து நமக்கு கைலாசநாதர் கோயில் வந்து கட்டியிருக்காரு. எந்த அரசர்னு பார்த்தா ராஜசிம்மா அப்படிங்கிற அரசர் தான் வந்து கட்டியிருக்காரு. இங்க நான் மதுரையை பத்தி சில டேட்டா சொல்றேன், அடிஷனல் டேட்டா. இந்த ஒன் லைனர்ஸ் இல்லாம சில அடிஷனல் டேட்டாஸ் ஜஸ்ட் லிசன் பண்ணிக்கோங்க. இந்த மதுரை அப்படிங்கிறத கூடல் நகரம்னு சொல்லலாம், தூங்கா நகரம்னு சொல்லலாம். சங்கம் வளர்த்த நகரமா நமக்கு மதுரை தான் இருந்திருக்கும். ஸோ மதுரைக்கு பக்கத்துல இருக்க சிவகங்கையில தான் நமக்கு கீழடி அப்படிங்கிற அகழாய்வு தளம் வந்து இருக்கு. இங்க மதுரையில இருக்கிற அந்த ஒரு போர்ட் துறைமுகம் என்னன்னு பார்த்தா தொண்டி. இந்த ஒரு துறைமுகத்துல நமக்கு வந்து வாசனை திரவியமான பொருட்கள், சந்தன கட்டை இதெல்லாமே வந்து ஏற்றுமதி பண்ணிருப்பாங்க. இங்க அதே மாதிரி இருக்கிற கொற்கை அப்படிங்கிற துறைமுகத்துல நமக்கு விலை மதிப்பில்லாத முத்துக்கள் எல்லாமே நமக்கு இம்போர்ட் பண்ணிருப்பாங்க வேற ஒரு நாட்டுல இருந்து, இஸ்ரேல்.
சாலமன் இஸ்ரேல் அப்படிங்கிற அரசர்கிட்ட இருந்து நம்ம நிறைய விலை மதிப்பற்ற முத்துக்கள் வந்து நம்ம வாங்கியிருப்போம். அதே மாதிரி ரோமன் காயின்ஸை மின்ட் பண்றது, ரோம நாணயங்களை மின்ட் பண்ற தயாரிக்கிற ஒரு இடம் வந்து நமக்கு மதுரையில இருந்திருக்கு. ஃபேக்டரி வந்து மதுரையில இருந்திருக்கு. அதே மாதிரி மதுரையில இவ்வளவு இருந்திருக்கு அப்படிங்கறதுலாம் நம்ம யாரோட குறிப்புகள் வச்சு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா மெஹஸ்தனிஸோட குறிப்புகள் வச்சுதான் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி சாணக்கியா எழுதின அர்த்த சாஸ்திரா அப்படிங்கிற புக்ல இருந்து தான் மதுரையில இத்தனை சிறப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ 9th கொஸ்டின் பாருங்க. த புத்திஸ்ட் மாங்க் ஹூ ஸ்பெண்ட் ஹர் லாஸ்ட் லைஃப் இன் காஞ்சி. காஞ்சியில் தனது கடைசி காலத்தை கழித்த புத்த சமணர் யாருன்னா மணிமேகலை. த தமிழ் செயின்ட் ஹூ பிரேஸ்டு காஞ்சி அஸ் கல்வியில் கரையில்லாத காஞ்சி. கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லி யாரு சொல்றாங்க? காஞ்சியை யாரு வந்து சிறப்பிக்கிறாங்கன்னு பார்த்தா திருநாவுக்கரசர். காஞ்சி எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா கல்விக்கும் கோயில்களுக்கும் ரொம்பவே புகழ் பெற்றது. காஞ்சி வாஸ் ஆல்சோ நோன் ஆஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப். காஞ்சி ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. சிட்டி ஆஃப் லேக்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் லேக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய அங்க ஏரிகள் இருந்திருக்கு. ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. கொர்க்கை வாஸ் அ போர்ட் ஆஃப். இப்பதான் பார்த்தோம் கொர்க்கை அப்படிங்கிறது ஒரு துறைமுகம். அந்த துறைமுகம் எங்க இருக்கு? மதுரையில இருக்கு. அப்ப மதுரை யார் ஆண்டுட்டு இருந்திருக்காங்க? பாண்டிய அரசர் வந்து ஆண்டுட்டு இருந்திருக்காங்க. த சைனீஸ் டிராவலர் ஹூ விசிட்டட் காஞ்சி. காஞ்சியை விசிட் பண்ண, காஞ்சியை வந்தடைந்த சீன பயணி நமக்கு ஹுவாங் சுவாங் அப்படிங்கிறவர் தான் சீன பயணி. ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க வந்திருக்காரு? காஞ்சிக்கு வந்திருக்காரு. ஃபாரின் மெர்ச்சன்ட்ஸ் இன் புகார் வேர் ஃப்ரம். புகாரில் வெளிநாட்டு வணிகர்கள். புகாருக்கு வந்து வெளிநாட்டு வணிகர்கள் யாருன்னா கிரேக்கம் ரோமத்தை சேர்ந்த இந்த கிரீக் அண்டு ரோம் பீப்புள் தான் நமக்கு எங்க வந்திருக்காங்க? ஃபாரின் மெர்ச்சன்ட்ஸ். இவங்க எங்க வந்திருக்காங்க? நமக்கு புகாருக்கு வந்திருக்காங்க. ஸோ புகாருக்கு யார் வந்தாங்க? காஞ்சிக்கு யார் வந்தாங்க? ஃபாரின் மெர்ச்சன்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிராவலர்ஸ்னு படிப்போம், ஃபாரின் மெர்ச்சன்ட்ஸ்னு படிப்போம். அவங்க எழுதின அக்கவுண்ட்ஸ். ஸோ அது ரொம்ப ரொம்ப நமக்கு இங்க இம்பார்ட்டண்டா இருக்கு. அடுத்து கோரல்ஸ் கேம் ஃப்ரம். பவளங்கள் நமக்கு எங்க இருந்து வந்திருக்குன்னா ஈஸ்ட் சைட்ல இருந்து கொண்டு வந்திருப்பாங்க. கிழக்குல இருந்து பவளங்கள் அப்படிங்கிறது இங்க நமக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பேர்ல்ஸ்ங்கிறது எங்க இருந்து வந்திருக்கு? தெற்கு சைடு, சதர்ன் சைடுல இருந்து முத்துக்கள் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து எதெல்லாம் கடல்ல ஏற்றுமதி இறக்குமதி பண்ணணும், நம்ம கிட்ட இருக்க எந்த பொருளெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தோம், அவங்கள்ட்ட இருக்க எந்த பொருளும் நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இவ்வளவு டீட்டெயில்டா லைன் பை லைன் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறது பிலிம்ஸுக்கு மட்டும் கிடையாது. மெயின்ஸ்ன்னு வரும்போது குரூப் 2 குரூப் 1ல பெரிய பெரிய ரேங்க்ல போஸ்டிங் எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமா தேவை நமக்கு நிறைய டேட்டா மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும். லைன் பை லைன் நம்ம டீட்டெயில்டா படிக்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பார்த்தா ஒரு கொஸ்டினை பார்த்த உடனேயே உள்ள நமக்கு எழுதுறதுக்கு நிறைய கண்டென்ட் வந்து ஞாபகத்துக்கு வரும். அதனால ஒன் லைன்ஸா ஈச் அண்ட் எவ்ரி திங் டீட்டெயில்டா படிங்க. டிஸ்கிரிப்டிவ்ல ரொம்ப ஹை ஸ்கோர் வாங்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இது வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. புகார் ரிமைண்ட் அ பிஸி போர்ட் அப் டு. புகார் அப்படிங்கிற அந்த ஒரு துறைமுகம் எந்த நூற்றாண்டு வரைக்கும் ரொம்ப முக்கியமானதா இருந்திருக்குன்னா 200 கிபி 200 வரையில ரொம்ப முக்கியமான துறைமுகமா நமக்கு இருந்திருக்கு. ஏன்ஷியன் தமிழகம் ஹேட் சிட்டிஸ் லைக். பழைய தமிழகத்துல பூம்புகார், மதுரை, காஞ்சி இதெல்லாம் முக்கிய நகரங்களா வந்து நமக்கு இருந்திருக்கு. அடுத்து த வேதிக் ஏஜ் ஸ்டார்டட் அரவுண்ட். ஸோ இதோட நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 6th டேர்ம் 1 லெசன் 4ல வந்து கம்ப்ளீட் ஆகுது. இம்பார்ட்டண்டா காஞ்சியில சில டேட்டா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. காஞ்சி அப்படின்னு வரும்போது அங்க நமக்கு கோயில்கள் கல்விக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தாச்சு. அங்க ஜெயின்ஸ், ஸோ ஜெயின் வந்து நம்ம ஃபாலோ பண்றாங்கன்னா ஜெயின பள்ளியில தான் அவங்க வந்து படிப்பாங்க. ஜெயின்ஸ் எல்லாருமே ஜெயின பள்ளியில வந்து படிப்பாங்க. விஹாராஸ் அப்படிங்கிறது வந்து புத்திஸ்ட் பௌத்தர்கள் எல்லாம் வந்து படிக்கிற இடம் வந்து விஹாராஸ். சைனீஸ் டிராவலர் நமக்கு அங்க வந்த சைனீஸ் டிராவலர் ஹுவாங் சுவாங். திருநாவுக்கரசர் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பாரு. அதுக்கு அடுத்து நமக்கு சோழ நாடு அப்படின்னு வரும்போது சோறுடைத்து அப்படின்னு சொல்லலாம். பாண்டிய நாடு முத்துடைத்து, பாண்டியம் வந்து முத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். சேர நாடுன்னு வரும்போது வேழம் உடைத்து, தொண்டை நாடுங்கிறது சான்றோர் உடைத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் காஞ்சிபுரத்துல இருக்கிற முக்கிய ஸ்காலர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தா அங்க நமக்கு படிச்சு நிறைய நமக்கு புத்தகங்கள் கொடுத்த நிறைய பேர் இருக்காங்க. அதுல இம்பார்ட்டண்டா இங்க கொடுத்துருக்கிறது தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் இவங்கெல்லாம் இங்க இருந்த ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்காலர்ஸா வந்து இருக்காங்க. அடுத்தது
The Vedic age started around வேத காலம் சுமார் 1500 பிசி தான் நமக்கு வந்து அதுக்கு முன்னாடியே வேத காலம் அப்படிங்கிறது தொடங்கிருச்சு. 1500 பிசி ஆண்டுகளுக்கு முன்னாடியே வேத காலம்ங்கிறது தொடங்கிருச்சு. 4 வேதங்கள் சொல்றாங்க. ரிக், யசுர், சாம, அதர்வன வேதம். சோ அதர்வ வேத 4 வேதங்கள் அப்படிங்கிறது இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். The practice of slash and burn agriculture. ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர்னா ஒரு இடத்த வந்து அழிச்சு எரிச்சு திருப்பியும் வேற இடத்துக்கு வந்து அவங்க மூவ் ஆகி போவாங்க. இதோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஷிஃப்டிங் கல்டிவேஷன். ஸோ மாற்று சாகுபடி. கல்டிவேஷன்னா சாகுபடி, மாற்று சாகுபடி. ஒரு இடம் வந்து விவசாயம் பண்ணுவாங்க. அந்த இடத்துல விவசாயம் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த மொத்தமா அழிச்சு மொத்தமா எரிச்சு விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. அதான் ஸ்லஷ் அண்ட் பேன். ஏன் அவங்க வேற ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க அந்த இடத்துல எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க ஆல்ரெடி. ஸோ அதை அப்படியே விட்டுட்டு போனா வேற யாராச்சும் வந்துருவாங்க அப்படிங்கிறது ஒரு ரீசன். இன்னொன்னு அந்த இடம் திருப்பி அவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு ரீசனா இருந்திருக்கும். ஸோ அதான் நமக்கு ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர். ஒரு இடத்துல விவசாயம் பண்றாங்க, தேவையான பொருட்கள் எல்லாமே சாகுபடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை எரிச்சுட்டு அங்கிருந்து அவங்க போயிடுறாங்க. தி ஏர்லியஸ்ட் தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வர் ஃபவுண்ட் இன் எந்தெந்த ரெக்கார்ட்ஸ் நமக்கு வந்து முதன்மையான தமிழ் எழுத்துக்கள் வந்து இருந்திருக்குன்னா அசோகன் பதிவுகள்ல வந்து நமக்கு காணப்பட்டிருக்கு. ரிக்வேதிக் பீப்புள் மெயின்லி கல்டிவேட்டட். ரிக்வேத மக்கள் முக்கியமா பார்லி அப்படிங்கறதான் பயிரிட்டு வந்திருக்காங்க. த சோசியல் கிளாஸஸ் இன் வேதிக் சொசைட்டி ஆர் நோன் ஆஸ். வேதகால சமூக வர்க்கங்கள்ல வர்ணா அப்படிங்கிற வர்ணா சிஸ்டம் பார்த்திருப்போம். வர்ணா முறைதான் வந்து அழைக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அயன் ஏஜ் கல்ச்சர் ஸ்டார்டட் அப்ராக்சிமேட்லி. தமிழ்நாட்டில் இரும்பு காலம் சுமார் 1000 ஆண்டு தொடங்கியது. 1000வது ஆண்டுல நமக்கு இரும்பு அப்படிங்கிற ஒரு காலம் தமிழ்நாட்டுல தொடங்கி இருக்கு. த ஜெயின் அண்ட் புத்திஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இன் தமிழ்நாடு டியூரிங். தமிழ்நாட்டில் ஜெயின புத்த தாக்கம் வந்து சங்க காலத்துல இருந்தே அந்த காலம் வந்து நமக்கு இருந்துட்டே வந்திருக்கு. தமிழ்நாட்டுல ஜெயினிசம் புத்திசம் ரெண்டுமே சங்க காலத்துல இருந்தே நமக்கு இருந்துட்டு தான் இருந்திருக்கு. இந்த சமவெளி மக்களின் முக்கிய பயிர். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட முக்கியமான கிராப் என்னன்னு பார்த்தா வீட். ஸோ இண்டஸ்னே தமிழ்ல கொடுத்துருக்காங்க. சிந்து அப்படின்னு வரும், மாத்திக்கோங்க. சிந்து அப்படிங்கறதான் டிரான்ஸ்லேஷன்ல சிந்து அப்படின்னு மாத்திக்கோங்க. த ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி இன் வேதிக் சொசைட்டி. வேத சமுதாயத்தில் குடும்ப தலைவரை குலாபதி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குலாபதி அப்படின்னா குலாபதி யார் நமக்கு? வேத தமிழ்ல தான் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்திருக்குப்பா. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து கரெக்ட் பண்ணிடுறோம். வேத சமுதாயத்தில் குடும்ப தலைவர் குலாபதி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. பெயிண்டட் கிரே வேர் இஸ் அசோசியேட்டட் வித். வெண்ணிற பெயிண்ட். இங்க வந்து பெயிண்ட்டுக்கு பெயிண்ட்னே கொடுத்துட்டாங்க. சாயம் அப்படின்னு வரும். வெண்ணிற சாயம் வந்து நமக்கு என்ன பண்றாங்கன்னா வேத காலத்துல இருந்தே அந்த ஒரு கல்ச்சர் வந்து இருந்திருக்கு. ஸோ வேத காலத்துல இருந்தே நமக்கு யூஸ் பண்ற அந்த ஒரு பானை, நம்ம பயன்படுத்துற பொருட்கள் எல்லாத்துலயுமே பெயிண்ட் அடிச்சு யூஸ் பண்ணிருக்காங்க. பெயிண்டட் கிரே வேர் அப்படின்னா பெயிண்ட் அடிச்சு யூஸ் பண்ற அந்த ஒரு பழக்கம் வேத காலத்துல இருந்தே அவங்க எல்லாருக்குமே வந்து வந்திருக்கு. ஆரியன்ஸ் மைக்ரேட்டட் இன்டு இந்தியா. ஆரியர்கள் இந்தியாவிற்கு குடிபெயர்ந்த பாதை வந்துக்கு நமக்கு கெய்பர் பாஸ். நம்ம ஜியாகிரபியில படிச்சிருப்போம். கெய்பர் பாஸ் அப்படிங்கிற பகுதி வழியா தான் இந்து குஷ் அந்த மலை தொடர்கள் வழியா நமக்கு ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ள வந்து வந்திருப்பாங்க. இந்த ஃபேமஸ் சத்தியமேவ ஜெயதே நமக்கு முண்டத உபநிடத்துல இருந்து எடுத்திருப்பாங்க. சத்தியமேவ ஜெயதேங்கிற அந்த வார்த்தையை வந்து முண்டக உபநிஷத்துல இருந்து எடுத்திருப்பாங்க. சப்த சிந்து அப்படின்னா 7 நதி அப்படின்னு அர்த்தம். சப்த சிந்து என்பது 7 நதிகளை குறிக்கிறது. டாக்ஸ் இந்த வேரிக் பீரியட். பலி அப்படிங்கிற அந்த ஒரு டாக்ஸ் இருக்குல்ல, அந்த டாக்ஸுக்கு வந்து வேத காலத்துல எவ்வளோ விவசாய அந்த வளத்துக்கு வந்து வரி வசூலிச்சாங்கன்னு பார்த்தா 6ல் 1 மடங்கு வரி வந்து வசூலிச்சிருக்காங்க. மறுபடியும் பெயிண்டட் கிரேவேர் பாக்குறோம். பிலாங்ஸ் டு லேட்டர் வேதிக். வேத காலத்துல இருந்தே நமக்கு வந்து வந்திருக்கு. ரைஸ் ஆஸ் அ ஸ்டேபிள் ஃபுட் வாஸ் ப்ரூவ்ட் பை ஃபைண்டிங். மிக முக்கியமான உணவு வகையான அரிசி வந்து நமக்கு பொருந்தல் அப்படிங்கிற இடத்துல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டு எடுத்திருக்காங்க. பொருந்தல் அப்படிங்கிற இடத்துல இருந்தா கண்டுபிடிக்கப்பட்ட அரிசிகள் நிறைய எடுத்திருக்காங்க. அரிசிக்கு ரொம்ப முக்கியத்துவம் அவங்க வந்து கொடுத்திருக்காங்க. அப்பவே அரிசி அப்படிங்கிறது இருந்திருக்கு. சோ நமக்கு அடுத்தது எவிடன்ஸ் ஆஃப் அயன் ஸ்மெல்டிங். இரும்பு உருக்கும் சான்று தமிழ்நாட்டுல நமக்கு வந்து எங்க கிடைச்சிருக்கு? வேலூர் மாவட்டத்துல கிடைச்சிருக்கு. வேலூர் மாவட்டத்துலதான் இரும்பு உருக்குற ஆலை வந்து இருந்திருக்கு. அங்க நமக்கு நிறைய சான்றுகள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. நிஷ்கா அப்படிங்கிற வார்த்தை வந்து வேத இலக்கியங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா தங்கம். தங்கம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலா நிஷ்கா அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்திருக்காங்க வேத காலத்துல. பெயிண்டட் ரெட் அண்ட் பிளாக் பாட்ரி இஸ் கேரக்டரைஸ்ட் ஆஃப்.
செம்மண் கருமண் அலங்கார பானைகள் வந்து நமக்கு எந்த பீரியட்ல கிடைச்சிருக்குன்னா மெகாலித்திக் பெருங்கற்காலத்துல நமக்கு வந்து இந்த பெயிண்டட் ரெட் அண்ட் பிளாக் பாட்ரி செம்மண் கருமண் அப்படிங்கிற அலங்கார பானைகள் கிடைச்சிருக்கு. தி ஏர்லியஸ்ட் மெட்டல் ரொம்ப முன்னாடி தென்னிந்தியாவில் முதலில் கண்டறியப்பட்ட உலோகம் நமக்கு அயன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படிக்கும் போது அங்க இருந்த மக்கள் சிந்து சமவெளி மக்கள் யாருக்குமே இரும்பு அப்படிங்கிற ஒரு உலோகம் இருந்ததா தெரியாது. ஆனா தமிழ்நாடு அப்படின்னு வரும்போது நமக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப முன்னாடி சவுத் இந்தியால அதுலயும் சவுத் இந்தியா அப்படின்னு வரும்போது இங்க நமக்கு கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா இதான் சவுத் இந்தியா. இந்த பகுதிகளில் நம்ம முதலா பயன்படுத்தின உலோகம் வந்து இரும்பா இருந்திருக்கு. இரும்பு அப்படிங்கிறது அயன். அடுத்தது த ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் ஆஃப் தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட். தமிழ் பிராமி எழுத்துக்களுக்கு முதல் சான்று கொடுமணல். கொடுமணல் எங்க இருக்கு நமக்கு ஈரோடு மாவட்டத்துல இருக்க கொடுமணல் அப்படிங்கிறது இங்கதான் நமக்கு முதலா தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் அதோட எவிடன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்தது த மெயின் காட் வர்ஷிப் இன் ரிக் வேதா வேர் இந்திரா, அக்னி அண்ட் வாயு. ரிக் வேதத்தில் முக்கியமாக வணங்கப்படும் கடவுள்கள் இந்திரா, அக்னி மற்றும் வாயு. அடுத்தது த ஆரியன் செட்டில்டு மெயின்லி இன் த பிளேன்ஸ். ஆரியர்கள் முக்கியமாக இண்டோ கேஞ்சடிக் சமவெளிகள்ல வந்து வசித்து வந்திருக்காங்க. ஸோ இங்க நமக்கு ரொம்ப முக்கியம் முதலா ஆரியர்கள் இண்டோ கேஞ்சடிக் அந்த ஒரு பகுதிகளில் வந்து இருந்திருக்காங்க. அடுத்தது த வேர்ட் விஷயாபதி. விஷயாபதி அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் சீஃப். டிஸ்ட்ரிக்ட் சீஃப் மாவட்டத்துக்கு தலைவரா ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, அவங்க பேர் தான் விஷயாபதி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. த இயர்லியஸ்ட் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் நமக்கு சங்க காலத்துல இருந்தே கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். சவுத் இந்தியால முக்கியமா வந்து கிடைச்சிட்டு இருந்திருக்கும். அடுத்து ஃபேமஸ் சங்கம் ஒர்க் சிலப்பதிகாரம் நமக்கு எழுதினது யாரு? இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதியிருக்காரு. மெகாலித்திக் கல்ச்சர் எதுக்கு யூஸ் பண்றாங்க? பெருங்கற்காலம்னு வந்துருச்சு. அப்ப அதுல பெரிய பெரிய கற்களை தான் பயன்படுத்தியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் மெகாலித்திக் பண்பாட்டின் கடைசி பண்புகள் வந்து பெரிய பெரிய கற்களை பயன்படுத்துறது தான் அங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. த பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்ரிஸ் டிபிக்கல் ஆஃப். கருப்பு மற்றும் சிவப்பு வண்ண பானைகள் நமக்கு எதுல கருப்பு சிவப்பு இது ரெண்டுமே கலந்து வந்தா பெருங்கற்காலத்துல பயன்படுத்தியிருப்பாங்க. மென்ஹிர் அப்படிங்கிற அந்த பரியல் ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்திருக்கு. மென்ஹிர் அப்படிங்கிறது ஒரு விதமான கல். அதை வந்து ஒருத்தவங்க இறந்துடுறாங்கன்னா அவங்கள புதைச்சதுக்கு அப்புறம் அவங்க இந்த இடத்துல ஒருத்தவங்க புதைச்சிருக்காங்க அப்படின்னு நினைவு கூறும் வகமா அது மேல ஒரு பெரிய கல் ஒண்ணு வைக்கிறாங்க. அந்த கல்லு பேரு மென்ஹிர். இந்த கல்லு நிறைய நமக்கு கிடைச்சிருக்கு. எந்த இடத்துல? திருப்பூர் அப்படிங்கிற பிளேஸ்ல கிடைச்சிருக்கு. ஈரோட்டுக்கு பக்கத்துல இருக்க திருப்பூர்ல தான் மென்ஹிர் அப்படிங்கிற பரியல் ஸ்டோன்ஸ் நமக்கு எவிடன்ஸா கிடைச்சிருக்கு. கொடுமணல் எஸ்கவேஷன்ஸ் இஸ் ஃபேமஸ் ஃபைண்டிங்ஸ் ஆஃப். கொடுமணல் அகலாய்வில் இருந்து பெறப்பட்ட முக்கிய கண்டுபிடிப்புகள் என்னெல்லாம்னா தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன். தமிழ் பிராமி கல்வெட்டுகள் நமக்கு கொடுமணல்ல இருந்து அகலாய்வுல இருந்து கிடைச்சிருக்கு. ஸோ அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிற இந்த ஒரு பிடிஎஃப் வந்து பார்த்துக்கோங்க. என்னெல்லாம் கொஷின்ஸ் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா நான் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நம்ம புக்ல இருக்கிற ஒன்லைனர்ஸ் எல்லாமே ஒன்னொன்னா வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. இதே மாதிரி சமச்சீர் புக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கடுத்து சிலபஸ்ல கொடுத்துருக்க மாதிரி அடுத்தடுத்து சிலபஸ் ஃபுல்லாவே டீகோட் பண்ணி உங்களுக்கு நான் பாயிண்ட்ஸா கேதர் பண்ணி கொடுக்க போறேன். அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா யூனிட் 6 அப்படிங்கிறது ஒன்னு விடாம ஃபுல்லாவே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ டவுட்ஸ் இருந்தால் டெலிகிராம்ல கேளுங்க. அதே மாதிரி யூடியூபோட கமெண்ட்லயே வந்து கேளுங்க. தேங்க்யூ.